அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். நவ கிரகங்களை பற்றி உங்களிடம் பேசி வரக்கூடிய நான் இன்று நவ கிரகங்களில் புதனை பற்றி கூற உள்ளேன். புதன் அறிவு காரகன் ஆவார், கல்வி காரகன் ஆவார். ஒருவர் ஜாதகத்தில் புதன் பலமாக இருப்பது மிக மிக முக்கியமாகும். சிறந்த அறிவாற்றலை தரக்கூடிய கிரகமாக புதன் விளங்குவதால் புதன் பலமாக இருப்பது மிக மிக சிறப்பு. ஒரு ராசியில் ஒரு மாத காலம் தங்கக்கூடிய கிரகமாக புதன் இருக்கிறார். சூரியனை ஒட்டியே சஞ்சரிக்கக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய புதன் சூரியனுடன் இணைந்திருந்தால் புதாதித்த யோகமானது உண்டாகிறது. அந்த புதாதித்த யோகமானது உண்டாகியிருந்தால் நல்ல அறிவாற்றல், கல்வி அறிவால் சாதிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டாகிறது. புதன் மிதுன ராசி கன்னி ராசியில் ஆட்சி பெறுகிறார், கன்னியில் உச்சமும் பெறுகிறார், மீன ராசியில் நீச்சம் பெறுகிறார். புதனானவர் நட்பு கிரகன் பார்க்கின்ற பொழுது சுக்கிரன், சனி, ராகு, கேது ஆகிய கிரகங்கள் நட்பு கிரகமாகும். புதன் வலுவாக இருந்தால் நல்ல அறிவாற்றல், தடையற்ற கல்வியெல்லாம் உண்டாகும். ஒருவர் ஜாதகத்தில் லக்ன பாவத்திற்கு 2, 4, 5 ஆகிய ஸ்தானங்கள் கல்வியை குறிக்கக்கூடிய ஸ்தானமாகும். 4, 5ஆம் பாவங்களில் புதன் பலமாக இருந்தாலும் 4, 5ஆம் பாவாதிபதியுடன் புதன் சேர்ந்திருந்தாலும் கற்ற கல்வியால் நல்ல சிறப்புகள், கற்ற கல்வி மூலமாக பல்வேறு வகையில் ஏற்றங்கள் எல்லாம் உண்டாகிறது. பொதுவாக உயரிய படிப்புகள் யார் படிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்றால், உதாரணமாக எம்ஃபில், பிஹெச்டிலாம் யார் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்றால் பெரும்பாலும் அந்த ஜாதகங்களில் புதனானவர் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருக்கும். புதன் ஆட்சி உச்சம் பெற்றவர்கள் மட்டுமே உயரிய படிப்புகளை படிக்கக்கூடிய யோகமானது உண்டாகிறது. தங்கு தடையில்லாமல் கல்வி கற்று கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு, கற்ற கல்வியை மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய அமைப்பு, அதாவது ஆசிரியர் பணி, பேராசிரியர் பணி போன்ற பணிகளெல்லாம் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பெல்லாம் புதன் தான் ஏற்படுத்துகிறார். புதன் கணக்கு, கம்ப்யூட்டர், அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட துறைக்கு கூட காரகன் ஆவார். ஒரு ஜாதகத்தில் புதன் பலமாக இருப்பவர்கள் கணக்கு, கம்ப்யூட்டர், ஆடிட்டிங் துறை, ஆசிரியர் பணி போன்ற விஷயம் சாதிக்கக்கூடிய யோகங்களாம் உண்டாகிறது. பொதுவாக புதன் பலமாக இருந்தால் நல்ல அறிவாற்றலை கொடுக்கும். புதனானவர் ஒரு ஜாதகத்தில் வக்ரம் பெறுவது அவ்வளவு சிறப்பில்லை. அப்படி புதன் வக்ரம் பெற்றிருந்தால் என்ன படிக்கிறாங்களோ அதனை பயன்படுத்தாமல் வேறு துறைக்கு செல்லக்கூடிய அமைப்பு, வேறு துறைக்கு செல்லக்கூடிய ஒரு சாதகமற்ற நிலையெல்லாம் உண்டாகும்.